குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் லெட் அஸ் லேர்ன் என்ற பகுதியில் நம்ம டூ பிக் டூ ஸ்மால் பார்க்க போகிறோம். டூ பிக் டூ ஸ்மால். சரியா? டூ பிக் டூ ஸ்மால் அப்படின்னா கம்பேரிஷன், ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கேட் இருக்குது, ஒரு பூனை, ஒரு எலிஃபெண்ட், யானை இருக்குது. பூனையும் யானையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா யானை வந்து எப்படி இருக்கும், மிக பெரியதாக இருக்கும். பூனை வந்து மிக சிறியதாக இருக்கும். ஸோ when we compare cat and elephant is too big, cat is too small. ஓகேவா? ஸோ நீ இது மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணலாம். ரெண்டு திங்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம். விச் ஒன் இஸ் டூ பிக், விச் ஒன் இஸ் டூ ஸ்மால் நம்ம என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், டூ பிக் டூ ஸ்மால். ஓகே, let us learn too big too small. I cannot lift you off, Mano says mom, you are too big. மனோ என்ன சொல்கிறாங்க, அங்கே அந்த பிக்சர் பாருங்களேன், இந்த பிக்சரை பாருங்கள். இது யார், மனோ. யார், மனோ. திஸ் இஸ் மனோஸ் மதர். ஓகேவா? மனோஸ் மதர். இது வந்து யார், ஸ்மால் பிரதர். மனோஸ் ஸ்மால் பிரதர். ஓகே, சரி. இங்கே என்ன சொல்கிறாங்க, மனோ வந்து உங்கள் அம்மாவை நினச்சிறாங்க, தூக்க சொல்கிறாங்க. அம்மா நீ தூக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தூக்க சொல்கிறாங்க. உடனே மதர் என்ன பண்ணுறாங்க, ஐ கேனாட் லிஃப்ட் யூ அப், நான் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. ஏன் தூக்க முடியாது, யூ ஆர் டூ பிக், நீ என்ன செஞ்சிட்ட, வளர்ந்துட்ட, பெரிய பையனாகிட்ட, வளர்ந்துட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ காண்ட் வாக் டு ஸ்கூல் அலோன், மனோ சேஸ் டேட், யூ ஆர் டூ ஸ்மால். டேடி என்ன சொல்கிறாங்க இங்கே, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு தனியாக போகக்கூடாது, தனியாக நடந்து போகக்கூடாது, ஏன்னா டூ ஸ்மால். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அவங்க மம்மி என்ன சொன்னாங்க, சி சேஸ் யூ ஆர் டூ பிக்னாங்க. அங்கே நீ ரொம்ப பெருசாக இருக்க. நாங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க, டேடி என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஸ்மால் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேனாட் ஸ்லீப் இன் த கிரெடில், மனோ சேஸ் கிராண்ட்பா, யூ ஆர் டூ பிக். அவங்க தாத்தா இருக்காங்க இல்லையா, கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த தொட்டில் நினச்ச முடியாது, ஆட முடியாது, நீ ரொம்ப பெரியவனாயிட்ட, யூ ஆர் டூ பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேனாட் கேரி த பேபி டு த பார்க், மனோ சேஸ் கிராண்ட்பா, யூ ஆர் டூ ஸ்மால். அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க, கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க, நீ இந்த குழந்தைய என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது, ஏன்னா நீ ரொம்ப குட்டியாக இருக்க அப்படின்றாங்க. மனோ திங்ஸ் டூ பிக் டூ ஸ்மால், ஹவு கேன் he be too big and too small all at once. அப்படி மனம் என்ன செய்கிறான், திங்க் பண்ணுறான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில இடத்துல ரொம்ப குட்டியாக இருக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்கிறேன், எப்படி இது சிறுசாகவும் இருக்கிறேன், பெருசாகவும் இருக்கிறேன், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நினச்சிடறான். அவன் திங்க் பண்ணுறான், உடனே யோசித்து பார்க்குறான். டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு பிங்க் ஷர்ட். அந்த சின்ன வயசில் ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் இப்போ போட்டு பார்க்குறான், அது எப்படி இருக்குது, அவனுக்கு சேர மாட்டேங்குது. சரியா? டூ ஸ்மால் டு மேக் தோசா. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கும் இல்லையா, கேஸ் ஸ்டவ் இருக்கும், அது ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட உயரமாக இருக்கும், நீங்கள் குள்ளமாக இருப்பீங்க. அப்போ அது எப்படி இருக்கும், அது அப்போது நீங்கள் குட்டியாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் டூ ஸ்மால். டூ பிக் டு கிளைம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக்.
இப்போ தாத்தா வந்து எப்படி இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஷார்ட்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் கீழே இருந்து கிராண்ட்பாவோட ஷோல்டரை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஸோ அந்த தாத்தாவோட ஷோல்டர் எப்படி இருக்குது, டூ பிக், உயரமாக இருக்குது, டாலாக இருக்குது இல்லையா. ஓகே, அடுத்து பாருங்கள், டூ ஸ்மால் டு கேரி த பேபி. குழந்தைய என்ன செய்ய முடியாது, நம்ம தூக்க முடியாது, நம்ம குட்டியாக இருக்கோம் இல்லையா, குழந்தைய தூக்கினா கீழே போட்டுருவோம். அதனால் டூ ஸ்மால். வாட் டைம் ரைட் சைஸ் ஃபார் மனோ ஒண்டர்ஸ். உடனே என்ன செய்கிறான் அவனும், இன்னும் ஒரு சிலதில் ஸ்மாலாக இருக்கும், ஒரு சில பிக்காக இருக்கணும், என்ன செய்கிறான், ஆச்சரியப்படுறான், யோசிக்கிறான். Mom smiles and says, "Why, you are just big enough to go to school." நீ ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு என்ன செய்கிற, நீ கொஞ்சம் பெரியவனாக இருக்கிற. And you are just small enough for me to carry you on my shoulders, says Dad. நீ என் ஷோல்டரில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீ என்ன செய்கிற, ஸ்மாலாக இருக்கிற. You are just big enough to take me for my morning walks, says Grandpa. நீ வந்து என்னை என்ன செய்யலாம், மார்னிங் வாக் கூட்டு போகிற அளவுக்கு என்ன செய்கிற, நீ பிக்காக இருக்க, பெருசாக இருக்கிற. And you are just small enough for me to tell stories to, says Grandma. நான் வந்து உனக்கு கதை சொல்கிற அளவுக்கு என்ன செய்கிற, குட்டியாக இருக்கிற. You will always be the perfect size for our hug, all say and give him a warm wonderful hug. ஸோ அதனால் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் ஸ்மாலாக இருப்போம், ஒரு சில விஷயங்களை பிக்காக இருப்போம். ஸோ என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது, சரியா. ஸோ டூ பிக் டூ ஸ்மால், ஓகேவா. சரி, நம்ம இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, எலிஃபெண்ட் சொன்னோம். எலிஃபெண்ட் டூ பிக் டூ ஸ்மால், இது எதுக்கு, கேட்டுக்கா எலிஃபெண்ட்டுக்கா. எலிஃபெண்ட்டுக்கு வந்து டூ பிக், கேட்டுக்கு வந்து டூ ஸ்மால். ஓகே, இப்போ சின்ன செடி எடுத்துக்கோங்க, பெரிய ட்ரீ எடுத்துக்கோங்க. செடி ஒரு பிளான்ட்டு, ஒரு ட்ரீ எடுத்துக்கோங்க. இது எது பிக்கு, எது ஸ்மால். ட்ரீ டூ பிக்கு, பிளான்ட் வந்து டூ ஸ்மால், ஓகேவா. சரி, ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன செய்வோம், வீடு கட்டுவோம், மண்ணை வச்சு வீடு கட்டுவோம் இல்லையா, குட்டியாக. அது வந்து டூ ஸ்மால். உண்மையிலே நம்ம நிஜமான வீடு என்னது, டூ பிக், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு கம்பேர் த திங்ஸ். சரி, பாருங்கள், டிக் த கரெக்ட் ஒன். இப்போ நம்ம நினச்ச போகிறோம் டூ ஸ்மால் டு மேக் இ தோசா, டூ பிக் டு மேக் இ தோசா. இதில் இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து அந்த மனம் வந்து ஸ்மாலாக பிக்கா, ஸ்மால் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதில் ஸ்மாலில் டிக் பண்ணணும், ஓகேவா. அடுத்து பாருங்கள், டூ ஸ்மால் டு வியர் ஹிஸ் ஓல்டு ஷர்ட், டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு ஷர்ட். அவன் சின்ன வயசில் இருந்தோட என்ன செஞ்சுட்டான், வளர்ந்துட்டான். ஸோ அவன் என்னது, டூ பிக். அடுத்து டூ பிக் டு கேரி த பேபி, டூ ஸ்மால் டு கேரி த பேபி. ஸோ அவன் எப்படி இருக்கான், குழந்தைய தூக்குற அளவுக்கு அவன் பெருசாக இல்லை, ஸ்மாலாக இருக்கிறான். ஸோ டூ ஸ்மால் டு கேரி த பேபி தான் கரெக்ட், ஓகேவா. சரி, ஓகே. சரி, இப்போ ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ், சூஸ் மம் அண்ட் ரைட். ஏ பாருங்கள், வாட் ஐ த ரைட் சைஸ் ஃபார். B, I cannot lift you up. You cannot sleep in the cradle. Okay, the what am I the right size for, யார் சொன்னது. I cannot lift you up யார் சொன்னது, மம் சொன்னாங்க இல்லையா. You cannot sleep in the cradle யார் சொன்னது, கிராண்ட்பா சொன்னாங்க. இங்கே பார்த்துடலாமா, பாருங்கள். இது வந்து கிராண்ட்பா சொன்னது, கிரெடில்ல சொன்னது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னது, இது வந்து மனோ தான் இல்லையா. வாட் டைம் ரைட்ஸ் மனோ. இங்கே வந்து என்ன செய்யணும், மனோ எழுதணும்.
ஐ கேனாட் ஃபிஃப்டி அப்படி சொன்னது யார்? மாம். இங்கே மாம் எழுதணும். கிராண்ட்பா, யூ கேனாட் ஸ்லீப் இந்த கிரெடில் சொன்னது யார்? கிராண்ட்பா. ஓகேவா? ஸோ இது என்ன சேஞ்ச் ஆகும்? இது ஃபுல்லாக இந்த 4 லைன்ஸில் என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். மோம், மனோ, மோம், கிராண்ட்பா. ஓகே. ஃபைனல் 11 பாருங்கள். லிசன், திங்க் அண்ட் சே. ஏ, இஸ் மனோ பிக் எனஃப் டு வாக் டு ஸ்கூல் அலோன்? மனோ ஸ்கூலில் தனியாக போகிற அளவுக்கு வளர்ந்துட்டானா, பெருசாக இருக்கானா? எஸ்ஸா நோவா? நோ. என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நோ. ஓகேவா? நோ. ரெண்டாவது பாருங்கள், பி பாருங்கள். ஒய் காண்ட் மனோ மேக் தோசா? ஏன் வந்து மனோவால் தோசை செய்ய முடியாது? ஏன்னா மனோ இஸ் டூ ஸ்மால். ஓகேவா? சி, ஒய் காண்ட் மனோ கிளைம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக்? ஏன் வந்து மனோ வந்து கிராண்ட்பாவோட பேக்கில் கிளைம் பண்ண முடியாது? பிகாஸ் மனோ இஸ் டூ பிக். சரியா? ஆர் யூ பிக் ஆர் ஸ்மால்? பிக். நாம் ஸ்மால் தான் இல்லையா? ஸ்மால். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதை நினச்சிங்க நீங்கள். இந்த டூ பிக், டூ ஸ்மால், இந்த என்னங்க, இந்த டூ பிக் இருக்கு இல்லையா? டூ, டூ, TOO2, பிக். டூ பிக், TOO2, SMALL, ஸ்மால். டூ ஸ்மால், டூ ஸ்மால். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நினச்சிங்க, ஒரு 4 டைம்ஸ் எழுதுங்க. சரியா? 4 டைம்ஸ் எழுதிட்டு மெமரி பண்ணிடுங்க. டூ ஸ்மால், டூ பிக். டூ ஸ்மால்னால் மிக சிறியது, டூ பிக்னால் மிகப்பெரியது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நினச்சிங்க, நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ.